ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 10 தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து அமாவாசைனால வந்து அமாவாசை சாப்பாடு தான். ஸோ டேரெக்டாக வந்து இதே சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பனானா எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து இப்போ டேரெக்டாக தான் சாப்பிட்றேன். ப்ரோட்டீன் எதுவுமே எடுக்கல அவ்வளோவா. ஸோ வந்து எனக்கு அமாவாசைனால மத்தியானம் செய்ய மாட்டாங்க. ஸோ நான் நைட்டுக்கு தான் வந்து 5 எக்கு வந்து பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எக் கிரேவி மாதிரி பண்ணி தர சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் லைட் ஃப்ரை தான் இந்த வாழைக்காய். அப்புறம் வந்து இது வந்து வடை வந்து நான் ஒன்று தான் வைக்க சொன்னேன், 2 வச்சுட்டாங்க. ஸோ நான் இந்த சின்ன வடை மட்டும் தான் எடுத்துப்பேன். ஸோ பேக் டு பேக் ஆல்ரெடி வந்து ஆயில் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம வந்து நேற்று வடை தான் சாப்பிட்டோம், இன்றைக்கி வடை தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டுக்கு மட்டும். இவ்வளோ சுகர் சாப்பிடக்கூடாது இவ்வளோ பொங்கல். ஸோ நான் சும்மா ஒரு வாய் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். வீடியோக்காக மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அமாவாசை சாப்பாடு அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பருப்பு டால் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லது. வாழைக்காவும் நமக்கு நல்லது. வடை வந்து டீப் ஃப்ரை பண்ணதால் நல்லது கிடையாது. பொங்கல் வந்து ஓவர் ஸ்வீட் இருக்குது. ஸோ அதனால் அளவாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எப்போனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டார் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.